கொத்து பரோட்டா. என்ன கொத்து பரோட்டாக்கு எதையோ தூக்கி வைக்கிறாங்கன்னு பாக்குறியா? இது ஒண்ணும் இல்ல, நம்ம மைதா மாவு உள்ள பாத்தீங்கன்னா வெங்காயம் ஸ்டஃபிங், அதுக்கு மேல நல்ல ஒரு மட்டன் மசாலா, தேவையான அளவு கொஞ்சம் கரம் மசாலா, மட்டன் மசாலா, தனியாத்தூள், அப்புறம் சிறிதளவு தேவையான அளவுக்கு உப்பு, மெயினா இருக்க நம்ம மிளகாத்தூள். அடுத்தது மிளகாத்தூள் போட்டாச்சு. அடுத்து ஒரு தக்காளி, ஸ்லைஸா கட் பண்ண ஒரு தக்காளி, சிறிதளவு மஞ்சள் தூள். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெடி ஆனது, ஜஸ்ட் நோ. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ரவுண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, மூடி வச்சிடலாம். சுட சுட இருக்கும் பாருங்க. இதை பார்க்கும்போது அப்படியே சீஸ் என்னமோ வெளியில வர மாதிரி இருக்கு. இந்த பர்கர்ல சீஸ்லாம் அப்படியே ஹீட் ஆயிட்டதுக்கு அப்புறம் வருமே, அந்த மாதிரி இருக்கு. எனக்கு பார்க்க வரணும், கம்மியா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு லைட்டாக உடச்சதுக்கு அப்புறம் ரெண்டு எக்கு வந்து உடச்சு போட்டுக்கணும். 1 2 2 எக்கு உடச்சு போட்டாச்சு. அதுக்கப்புறம் மிக்சிங் போடுங்க. இனிமேல் இதெல்லாம் கடையில் வாங்கி சாப்பிடலாம் இல்லை, நம்மளே வீட்லயே ஹைஜீனிக்கா கொத்து பரோட்டா செஞ்சு சாப்பிடலாம். இது யாரோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ். பிரின்சஸோட குக்கிங் இது. ஆயில், அடுத்து கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். அப்படியே பொறுமையா அப்படியே கிளறினா போதும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெந்துகிட்டே இருக்கும்.